உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையில் ஒரு கிரிக்கெட் போட்டி அப்படி நடக்கிறது தான் அறிவிச்சிட்டாங்க. ஆனால் நடக்கலை. காரணம், போட்டி தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு நாள் செம்ம மழை, அடி பின்னி எடுத்துச்சு மழை. மைதானத்துக்குள்ளே வேற போக முடியாது, சொதன்னு ஆகிப்போச்சு. ஆனால் ஆசையாக டிக்கெட் வாங்கின நம்ம ஜனங்க, போட்டி பார்க்க வந்திருந்த ரசிகர்கள் வெறுத்து போயிட்டாங்க. எப்படியாச்சும் மழை நின்று போச்சுன்னா கொஞ்சமாச்சும் கிரிக்கெட் பார்த்துடலாமே அப்படின்ற அவங்களுக்கு ஒரு ஏக்கம். ஆனால் அந்த மழை நிற்கவே இல்லை. நம்ம போட்டி ரத்து செய்யப்பட்டு விட்டது என்ன அறிவிப்பு வந்துச்சு. கூடவே அத்தனை பேரோட டிக்கெட் பணமும் கோவிந்தா கோவிந்தா. மக்களுக்கு பணம் போன எரிச்சல், இது மழைக்காலம் அப்படின்னு தெரியாதா, இந்த நேரத்தில் போட்டி ஏற்பாடு செஞ்சது தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா வெளியே கத்திக்கினுக்கிறாங்க. அப்படியே இந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் பேட்டி எடுக்கிறாங்க. எல்லா ரசிகர்களையும் ரொம்ப புலம்பிட்டு போகிறாங்க, இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது. உண்மைதானே? இப்போ கிரிக்கெட் போட்டி அப்படின்னு ஒரு முடிவு செய்கிறாங்கன்னா அது என்னென்ன தடங்கள் வரக்கூடும் அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்க வேணாமா? அவங்க அதுக்கு ஏதாவது மாற்று ஏற்பாடுகள் அவங்க செஞ்சுருக்க வேணாமா? அப்போ நம்முடைய தனிப்பட்ட மற்றும் கம்பெனி சார்ந்த சில விஷயங்களில், ஏன் பல விஷயங்களில், இதில் எந்த நேரத்திலும் எதுவும் சொதப்பலாம் இல்லையா? அப்போது எந்த செயல் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் என்பதை முன்கூட்டியே யோசித்துக் கொள்வது நல்லது. அதற்கு ஏற்ற மாற்று ஏற்பாடுகளை பட்டியல் போட்டுக்கிறது நல்லது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு மிக பெரும் ஒரு அதிகாரி ரொம்ப அழகா பிரமாதமா பேசுவாரு. அழகான ஏத்திறக்கத்தோட, இலக்கிய உதாரணங்கள், புள்ளி விவரத்தோட அவர் பேசுவார். எல்லாரும் அப்படியே அவர் பேசினாங்கன்னா அப்படியே மயங்கி உட்காந்துருப்பாங்க. ஒரு நாள் அவர் அவர்கிட்ட ஒரு வினோதமான ஒரு பழக்கம் இருக்கு. எந்த ஊருக்கு போனாலும் அவர் ரெண்டு பெரிய பெரிய ஒரு பொட்டியை எடுத்துன்னு போவார், சூட்கேஸ் மாதிரி எடுத்துன்னு போவார். நாங்கள் கூட கேட்போம், என்னங்க ஒரு நாள் தங்குறதுக்கு 2 பெட்டியா, எதுக்கு ஊர் ஊராக போய் எதனா தங்க கடத்துறீங்களா அப்படின்னு கூட நாங்கள் கிண்டலாக கேட்போம். இப்படி நாங்கள் என்னதான் கேலி செஞ்சாலும் அவர்கிட்ட எந்த பதிலுமே வராது. ரொம்ப சிரிச்சு ரொம்ப அழகா அது ஒன்றும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அவருடைய பெட்டி ரகசியம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எனக்கு புரிஞ்சிச்சு. ஒரு நாள் ஒரு கூட்டம், பெரிய கூட்டம் சேர்ந்து போச்சு. அங்கே பார்த்தா அவர் பேசுறதுக்கு எல்லாம் தயார் பண்ணிட்டாங்க. திடீர்னு பார்த்தா மின்சாரம் டக்குன்னு கரண்ட் கட் ஆகிடுச்சு. அந்த மண்டபத்தில் ஜென்ரேட்டரும் கிடையாது. இப்போ என்ன செய்யறது? இப்போ மின்சாரம் இல்லாமல் மைக்கு கிடையாது, ஸ்பீக்கர் கிடையாது, அதெல்லாம் இல்லாமல் எப்படி சொற்பொழிவு ஆட்டுறது அப்படின்னு மக்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி இருக்கு. அப்போ கூட அவர் அந்த அதிகாரி என்ன பண்ணுறாரு, அவரோட ஒரு எந்த டென்ஷனுமே இல்லை, ரொம்ப நிதானமாக தன்னோட வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு. 6 மணிக்கு பேச தொடங்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. ஆனால் கரண்ட் வரல. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த 2 பொட்டியை எடுத்துன்னு போனார்ல, அதில் ஒரு பொட்டியை துறக்கிறாரு. அந்த பொட்டிக்குள்ளே பார்த்தோன்னா ஒரு குட்டி மைக்கு, அதாவது கரண்டே இல்லாமல் பேட்டரியில் பேசக்கூடிய மைக்கு, 2 பெரிய பெரிய ஸ்பீக்கர் எடுக்கிறார். அப்போ அதை வச்சு 6 மணிக்கு சரியாக அவரோட பேச்ச ஆரம்பிச்சிட்டாரு. கூட்டம் அமைதியாக அவரோட சொற்பொழிவை கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டாங்க. இப்போ என்னைக்காவது நம்ம பேசுகிற ஒரு கூட்டத்தில் இந்த மாதிரி மின்சார தடை ஏற்படும் அப்படின்னு அவர் யோசிச்சு ஒவ்வொரு கூட்டத்துக்குமே இந்த மைக்கு ஸ்பீக்கர் உள்ள இருக்கிற அந்த பொட்டியை தூக்கி வைக்கிறாரு. இப்போ இது தெரியாமல் நம்ம அவர் மாணவரை கிண்டல் பண்ணி இருந்திருக்கோம். அப்போ இன்னைக்கு பிரச்சனை வந்ததும் அதை ரொம்ப ஈஸியாக சமாளிக்க முடியும் அப்படின்னு ஏற்கனவே அவர் அந்த விஷயத்த முடிவு பண்ணி வச்சிருக்கிறாரு. இப்போ அதுதான் சொல்றேன், எந்த ஒரு பிரச்சனையும் கூடுதல் தைரியத்துடன் சமாளிக்கணும் அப்படின்னா நாம ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது. இப்போ கவர்மெண்ட் பிரிட்ஜ் கட்டுறதுக்கு, ஓவர் பிரிட்ஜ் கட்டுறதுக்குலாம் டெண்டர் கொடுப்பாங்க இல்லையா? அப்போ அதை ஒரு 9 மாதத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெண்டர் நம்ம நீங்கள் யாரோ ஒருத்தர் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், சந்தோஷம், ஓகே பா சூப்பர்ரா, ரோடு கான்ட்ராக்டர் பில்டிங் கட்ட போகிறான், இது பிரிட்ஜ் கட்ட போகிறான்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு பாராட்டுவாங்க உங்களை. இப்போ இது எல்லாமே சரியாக நடக்குமா? நீங்கள் நிம்மதியாக அந்த வேலையை செஞ்சிட முடியுமா? நிஜமாவே எல்லா வேலையும் ஒழுங்காக நடைபெறும், ஆபத்துலாம் இல்லாமல் இடைஞ்சல் எதுவுமே வராது அப்படின்றதுக்கு என்ன நிச்சயம் இருக்குது? அப்போ இங்கே நம்ம அடிக்கடி ஆபத்து, இடைஞ்சல் அப்படின்ற சொல்கிறோமே, அது எதிர்மறை, அதாவது நெகட்டிவ் திங்கிங்கா? உண்மைதானே? நம்ம நல்ல பாக்டீரியா போல் இது ஒரு நல்ல நெகட்டிவ் சிந்தனை தான். இப்போ நெகட்டிவ் சிந்தனையாளர்கள் எதுவும் தவறாக மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நம்ப மாட்டாங்க. ஆனால் நாம் இங்கே அப்படி நினைக்கிறது இல்லை. ஒருவேளை தவறாக நடந்துட்டு போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறது தான்
நம்ம இங்கே தயாராக இருக்கணும். இப்போ இந்த பாலை கட்டுறவர் என்ன பண்ணுவார், அந்த நிலம் வந்து எடுக்கணும், அதுக்கு சில பேர் வந்து என்னோட நிலத்தை நான் கொடுக்க மாட்டேன், அது எப்படி நான்லாம் ரொம்ப வருஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு முரண்டு பிடிக்கலாம். அதுக்கான கட்டுமான பணிகள் வந்து தடைப்படலாம். இப்போ வந்து பில்டிங் அந்த பிரிட்ஜு கட்டுறதுக்கான பொருட்கள் சரியான நேரத்தில் சப்ளை செய்யப்படாமல் லேட்டாக இருக்கலாம். இல்லை பாலம் கட்டுற தொழிலாளர்களை ஊரில் திருவிழா சார் போயிட்டு அடுத்த வாரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு மொத்தமாக லீவ் எடுத்துட்டு மொத்தமாக காணாமல் போயிடுவானுங்க. இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். இப்போ கட்டுமான பணி நடக்கும்போதே மழை பெஞ்சு கெடுத்து விட்டுடலாம். இப்போ இல்லை பிரிட்ஜ் கட்டும் போது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கலாம். இப்படி ஏதாவது உட்காந்து யோசிச்சோன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு லிஸ்ட்டே நம்மளால் தயார் பண்ண முடியும். ஸோ இத்தனை ஆபத்துகளும் நடக்கும் அப்படின்றது ஒரு நிச்சயம் இல்லை. ஆனால் இதில் ஏதாவது 1-2 நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குதானே. அப்போது இதன் பேர் தான் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு. இப்போ இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து 2 பகுதி இருக்குது. ஒன்று வந்து பழகிறதுக்கு, அதாவது ஒன்று வந்து பழசு, இன்னொன்று புதுசு. இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வர எந்த ப்ராஜெக்ட் தொடங்குவதற்கு முன்னாடியும் ஒரு ரிஸ்க், இது என்ன வேலைங்க, இந்த வேலைக்குள்ள என்னென்ன ரிஸ்க் வரும்னு சொல்லிட்டு யோசிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மாலிட்டி கேட்பாங்க இல்லையா. அப்போ என்ன சொல்லுவோம், சார் அதான் பண்ணிட்டேன் சார், ஏன்னா நமக்கு ஆர்டர் கிடைக்க போடுறது இல்லை, அதனால் பண்ணிட்டேன் சார், பார்த்துட்டேன் சார் சொல்லிட்டு கிடைக்கணும்னு அதை வந்து யோசிக்கவே மாட்டோம். அதில் என்ன எழுதிருக்கணும் கூட நம்ம வந்து படிக்க கூட மாட்டோம். அப்படியே போட்டு கையெழுத்து போட்டு அப்படியே டிக்கெட் வந்து இருப்போம். இதில் விஷயம் என்னென்னா, உண்மையாகவே ரிஸ்க் அப்படின்றது வந்து நம்ம 3ஆம் கிளாஸ் சின்ன பையன் கூட ஏன் ஒரு லிஸ்ட் போடுறா அப்படின்னு லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டு போயிடுவான். ஆனால் அந்த ரிஸ்க் பட்டியலில் வந்து இருக்கிற ஒரு முக்கியமான சமாச்சாரம், அது உள்ளே இருக்கிற மொத்தத்தையும் நம்ம படிக்கணும். இப்போ வந்து பிரிட்ஜு கட்டுறோம், அதில் வந்து பொருட்கள் சரியான நேரத்தில் வந்து சேரலை. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், சம்மந்தப்பட்ட சப்ளையரோட ஒப்பந்தத்தை வந்து கேன்சல் பண்ணிருவாங்க. இந்த டேட்குள்ளே நீ இந்த டேட்குள்ளே பண்ணல அப்படின்னா உன்னோட இது கேன்சல் பண்ணுறோம். அதே மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற கட்டுமான பணி வந்து வேற ஒருத்துக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ஆனால் இது ரொம்ப செலவாகும், அந்த செலவையும் ஊந்தலமாக தான் கட்டுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தப்பு செஞ்ச சப்ளையர் மேலே தான் மொத்தத்தையும் பெனால்ட்டி போட்டுருவாங்க. இப்போ நமக்கு உங்களுக்கு விஷயம் என்னன்னு புரிஞ்சிருக்கும். இப்போ ரிஸ்க் பட்டியல் வந்து நம்ம தயார்படுத்தும் போது அது உள்ளே இருக்கிற ரிஸ்க் இருக்கிற விஷயத்தை கரெக்டாக படித்து பார்த்து நம்ம கையெழுத்து போட்டு அதன்படி நம்ம நிறைய விஷயத்த எடுத்து நம்ம அதை செய்யணும். அப்போ தான் நிலைமை நம்மளால் சமாளிக்க முடியும். இப்போ வந்து பெரிய பெரிய வந்து நிறுவனங்கள்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னுடைய இந்த ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்கன்னா இதை எப்படி செய்யறது, இந்த செயல் திட்டத்தை எப்படி, அதை என்கிட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி, இதில் என்னென்ன ரிஸ்க்லாம் வரலாம் அப்படின்னு என்கிட்ட எப்படி சமாளிப்பீங்க அதை சொல்லுங்கள் அப்படின்வாங்க. அப்போது ரிஸ்க் பற்றி யோசிக்கிற ஒரு பழக்கத்தை நம்ம வளர்க்குறது மிகப்பெரிய ஒரு நல்லது. பெரிய பெரிய நிறுவன விஷயங்கள் இல்லாமல் நம்மளோட தனிப்பட்ட விஷயங்களில் கூட நம்ம வந்துட்டு இதை நம்ம பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்குன்னா, நம்ம பையன், நம்ம வீட்டில் ஒரு பையன் படிக்கிறான் அப்படின்னா அவனை நம்ம என்ன பண்ண, டேய் நாளைக்கு எக்ஸாமில் படித்து முடிச்சிட்டியா அப்படின்னு நம்ம கேட்போம். இல்லைப்பா இன்னும் 2 பாடம் மட்டும் தான் பாக்கி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அதை எப்போ படிக்க போகிற, இன்னைக்கு நைட்டுப்பா. ஒருவேளை ராத்திரி கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன செய்வேன், இல்லை உனக்கு திடீர்னு தூக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு நமக்கு கேள்வி கேட்குறோம். அவன் முழிப்பான், என்னடா அது இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறான் அந்த ஆள் அப்படின்னு. அப்போது நம்ம என்ன பண்ணோம்னா, சரி எதுக்கு இருக்கட்டுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 2 மெழுகுவத்தி வாங்கி வச்சுக்கோ, உனக்கு நான் ஃப்ளாஸ்கில் காஃபி போட்டு தரேன், தூக்கம் வந்துச்சுன்னா அதை எடுத்து குடிச்சிக்கோ, சரியா. இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இப்போ ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிறதுல இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ன்றது, இப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ன்றது எல்லா விஷயத்தையும் வந்து அலசி ஆராய்ஞ்சு, இப்படி ஆச்சுன்னா என்ன பண்ணலாம், இப்படி ஆச்சுன்னா இதை எப்படி செய்யலாம், இப்படின்னு வந்து எப்படி சமாளிக்கிறதுன்னு நம்ம ஏற்கனவே ஒரு மாற்று திட்டத்தை நம்ம யோசித்து வச்சுருக்கணும். அப்போது அதை நம்ம வந்து ஒரு வழியாக நமக்கு எதுவும் செட் ஆகலை, வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்போது அந்த 2ஆவதாக ஒரு யோசித்து வச்சுருக்கல, அது வந்துட்டு நம்ம வந்து போர்க்கால அடிப்படையில் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. இப்போது அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நம்ம என்றைக்குமே நம்மளோட வாழ்க்கையில் நம்ம வந்து அதை பயன்படுத்தணும் அப்படின்றது தான் இந்த விஷயம். இப்போது ஒரு பிரச்சனையை பற்றி நம்ம ரிஸ்க் பட்டியலை பற்றி நம்ம லிஸ்ட் எடுத்து போட்டு எந்த விஷயமே நடக்கலை, எதுவுமே பண்ணலை அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் தானே. ஒரு வேளை இப்படி நடந்துடுச்சுன்னா நம்மளால் எப்படி சமாளிக்க முடியும் அப்படின்றது தான் இந்த ஒரு ரிஸ்க். அதாவது நிச்சயமாக நடக்காத விஷயம் அப்படின்னு இந்த உலகத்தில் ஏதாவது இருக்குதா அப்படின்னு ஏதாவது இருக்காண்ணா, கிடையவே கிடையாதுல்ல. இப்போது நம்மளோட விஷயங்களில், நம்ம தனிப்பட்ட ஒரு விஷயத்தில் நீ ஏன் போகும்போதே இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறப்பா, ஆரம்பத்திலே வாய் வச்சிட்டியா, அது நல்லா நடந்த மாதிரி தான், உருப்பட்ட மாதிரி தான் அப்படின்னு நம்ம நிறைய தடவை சொல்லி கேட்டிருப்போம்.
அது நம்மளோட வீட்டில் அப்பா அம்மா இருக்கலாம், அண்ணன் தம்பி யாராவது சொல்லியிருக்கலாம். இப்போ வந்து 2 காதலர்கள் இருக்காங்க. 2 காதலர்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனைகள் நடக்குது. ஏதோ ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைகள் வந்து வெளியில் வர்றதுக்கு இப்படி பேசிட்டா, நம்மளும் இப்படி பேசிட்டோம், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று வச்சுருப்போம் இல்லையா? அந்த ஆப்ஷன் தான் வந்து அது நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நெகட்டிவ் தாட்ஸ் கிடையாது. ஒரு வேளை இப்படி சண்டை போட்டால் நம்ம இப்படி சமாளிக்கலாம், இப்படி சண்டை போட்டால் இப்படி சமாளிக்கலாம்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சுருப்போம். அந்த மாதிரி ஒரு ரூட்டில் போகிறது தான் இந்த ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி என்றைக்குமே இந்த கதையில் கேட்ட மாதிரி ஒரு 2 பொட்டி, அது மற்றவங்க கிண்டல் பண்ணுறாங்களோ இல்லையோ, இல்லை அது வந்து அவங்களுக்கு அது அவசியமோ இருக்கோ இல்லையோ, 2 பொட்டி வச்சுக்கிட்டு ஒரு அதிகாரி வந்து ஒரு சொற்பொழிவுக்கு போனார்ல, அந்த மாதிரி என்றைக்குமே ஒரு ஆல்டர்னேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து யோசித்து முன்கூட்டியே செயல்படுத்த வேண்டும்.